லைஃப்ல நல்லவனா இருக்கிற மாதிரி ஒரு பெரிய கஷ்டம், பெரிய பிரச்சனை யாருக்காவது தெரியுமா? அதுக்கு உதாரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, லைஃப்ல நல்லவனா இருந்து கஷ்டப்படுறது நந்தா பிரியசாமி. பாப்பாவும் வளர்ந்துருச்சு, நடிச்ச பிள்ளைங்களும் வளர்ந்துருச்சு. ஆனா இவர் மட்டும் நான் திருமாணிக்கம். என்னன்னா, ஒரு நல்ல விஷயம் எல்லார்டையும் கடைசி வரைக்கும் போய் சேர்ந்துடணும். அதுக்கு தானே படம் எடுக்கிறது. வேற எதுக்கு? கல்லா கட்டுறதுக்கு படம் எடுக்கிறது. கல்லா கட்டுறதா வேற படம் எடுத்துருப்பாரு. இப்ப தம்பி சொன்னா, அண்ணே படம் எடுத்துடலானே, அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள உயிர் போயிருந்தேன். இந்த ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கேன், ரிலீஸ் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். படத்துல எடுத்து முடிச்சாச்சு. இது ஒரு போட்டி எங்களுக்குள்ள. அடுத்த ஏன்னா முத படம் நான் நடிச்சேன், ஆனந்த விளையாடுவது. நானே நடிக்கணும்னா நீ வரலையா? ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிடலாம்டா. என்னன்னா, நான் ஒரு படைப்பு பண்ணேன் அப்படின்னா அது விதைச்சிட்டோம், நம்ம வேலை முடிஞ்சிருச்சு, அது விளையும், நம்ம அடுத்த வேலைக்கு போயிடுவேன். ஆனால் உங்களுடைய மனசுக்கு நீங்க எங்க கூப்பிட்டாலும் வருவேன். ஸ்கைவாக் மாலுக்கு வர மாட்டேன். திரைக்கதையை அவர்கள் வாயாலேயே நல்லா இருக்குன்னு சொல்ற வரைக்கும் திரும்பி அந்த விஷயத்தை பண்ணி ஒரு திரைக்கதை நேர்மைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு என்னுடைய நண்பன் நந்தா பிரியசாமி. எல்லோருக்கும் வணக்கம். என்ன சொல்றது, திருமாணிக்கத்துக்காக நான் ஏறின பல மேடைகளில் இது ரொம்ப முக்கியமான மேடை. ஏன்னா இது வெறும் திரைப்படமா இல்லாம இதை புத்தக வடிவமா கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி படம் பார்த்த உடனே மதுரையை சேர்ந்த சந்திரன் ஒருத்தர் முனைவர் அவரு உடனே என்சிபி கட்சியுடைய பதிப்பத்தை தொடர்பு பண்ணார. கிட்டத்தட்ட 75 வருஷமா என்சிபி கட்சி டி செஞ்சுரி புக்கோஸ் அவங்க பப்ளிகேஷன் துறையில நம்பர் 1 இருக்கிறாங்க. அவங்களுடைய டைமண்ட் ஜூப்ளி, அதாவது 75 வருஷத்துல இந்த புத்தகம் அவங்க கொண்டாடுறதுல முதல்ல அவங்களுக்கு நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்களுக்காக நம்ம ஒரு கைத்தட்டல் தட்டலாம். அப்புறம் இந்த கதை உருவான உடனே நான் சந்திச்சு 5 நிமிஷம் தான் டைம் இருக்குன்னு சொல்லி அனுமதியோட கணியன் இந்த கதையை சொன்னேன். அடுத்த ஒரு 2 மணி நேரம் உட்காந்து கதையை கேட்டாரு. அவர் இல்லாம இந்த திருமாணிக்கம் எதுவுமே இல்லை. அவர் ஆரம்பிச்சு வச்ச தொடக்கம் தான் இந்த படம் இந்த வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்குது. அண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், ஊர் இழுத்த பேர் தான் திருமாணிக்கம் அப்படின்னு. நிறைய பேர் யார் யாரோ ஹெல்ப் பண்ணுவாங்க. நீ ஒருத்தனுக்காக ஜன்னலை திறந்தேன்னா கடவுள் உனக்காக கதவை திறப்பாரு அப்படின்ற ஒரு கோட்பாடை திருமாணிக்கம் மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நாம ஒருவேளை தான் செஞ்சோம். நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. குறிப்பா இந்த ஐடிகேவும் கிரியம்மாவும் இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 50 ஷோ போட்டிருக்கிறாங்க. ஸ்கூலு, காலேஜ் எல்லாமே இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அர்ச்சனாவுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அவங்க அவங்க சம்பந்தப்படாத விழாக்களுக்கு வெளியே வர்றதே முடியாது. பட் திருமாணிக்கத்துக்காக அந்த படத்துடைய அந்த தாத்பரியத்துக்காக எனக்காக வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த சமயத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம சேரன் சார் என்னோட குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி, எப்போ கூப்பிட்டாலும் திட்டுவேன், ஆனா வந்துருவாரு. அவருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அழைப்பு கேட்டு வந்த அத்தனை பேர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. பங்காளி ரவிமரியா ஒரு அங்க உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு மிகப்பெரிய நன்றி. இப்படி நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்றேன். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் துணைத் தலைவர் கமலக்கண்ணன் சாருக்கு, நம்ம செயலாளர் கதிரேசன் சாருக்கு சமயத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்ப இப்ப நான் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த படத்தோட தயாரிப்பாளர் தேவா சார் வந்திருக்கிறாரு, அவருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி திருமாணிக்கம் நிறைய எனக்கு அவார்டுகள் வாங்கி கொடுத்துருக்கு, பேர் வாங்கி கொடுத்துருக்கு, எல்லாத்தோட பெரிய மரியாதையை வாங்கி கொடுத்துருக்கு. இந்த சமயத்துல அதை வாங்கி கொடுத்த அத்தனை பேருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய தயாரிப்பாளர் ஜிபி ரவிக்குமார் சார் இப்ப கேரளால இருக்கிறாரு. அவர் தான் இந்த படத்தை எல்லா தளத்திலையும் கொண்டு போறதுக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சாரு. அவருக்கு இந்த சமயத்தை நன்றி தெரிஞ்சுக்கிறேன். இப்படி எல்லாருக்குமே இந்த சமயத்துல மாபெரும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிகழ்ச்சி தொடங்கினா ஒவ்வொருத்தவங்களா பேச ஆரம்பிப்போம். நன்றி, தேங்க்யூ.
நல்லவனா இருக்கிறது மாதிரி திரைப்படம் எடுக்கிறது ரொம்ப முடியும். எல்லாராலையும் நல்லவனா இருக்கிற மாதிரி திரைப்படத்துல இருக்கவும் நடிக்கவும் முடியும். ஆனா லைஃப்ல நல்லவனா இருக்கிற மாதிரி ஒரு பெரிய கஷ்டம், பெரிய பிரச்சனை யாருக்காவது தெரியுமா? அதுக்கு உதாரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, லைஃப்ல நல்லவனா இருந்து கஷ்டப்படுறது நான் இல்ல, சமுத்திரகனி இல்ல, நந்தா பிரியசாமி. ரொம்ப நல்லவனா இருந்து நல்ல திரைப்படங்களை மட்டுமே நான் எடுப்பேன். நாங்கெல்லாம் நல்ல திரைப்படம் எடுத்துட்டு நல்லதும் கிடைச்சதுக்கு சூடு வாங்கியிருக்கோம், கனி உட்பட நான் உட்பட. அப்ப நாங்க எங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட ஷேர் பண்ணுவோம். டேய், நல்லவனாவே இருக்குன்னு நினைக்காத, கொஞ்சம் மாறி நல்ல படத்தை எடு, வேற படத்தை எடு, கொஞ்சம் கமர்ஷியல் ஆடுன்னு. ஆனா அவர் என்ன சொல்லுவார், இல்லைண்ணே எனக்கு இப்படி எடுத்தா தான் தூங்க முடியுது அப்படிம்பாரு. ஸோ அந்த நல்லவனா இருந்து ஒரு திரைப்படம் எடுத்து அந்த திரைப்படத்துல இருந்து ஒரு சந்தோஷப்பட்டு பாருங்க. இல்லாட்டி நாங்கெல்லாம் நான் 2 பேரும் அதான் பேசிட்டு இருந்தோம். நாங்க ஒரு படம் எடுத்தோம்னா ஒரு 4 வாரம் பார்ப்போம். 4 வாரத்துல அந்த படத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிச்சுன்னா ஓகே, கிடைக்கலன்னா சரி விடு நெக்ஸ்ட் அப்படின்னு போயிடுவோம். ஆனா 50 நாள் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமும் அந்த திரைப்படத்தை தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்கிறது இருக்குல்ல, இந்த தன்மை வந்து ஆனா பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துருச்சு, பாப்பாவும் வளர்ந்துருச்சு, நடிச்ச பிள்ளைங்களும் வளர்ந்துருச்சு. ஆனா இவர் மட்டும் நான் தீர்மானிக்கும் என்னன்னா, ஒரு நல்ல விஷயம் எல்லார்டையும் கடைசி வரைக்கும் போய் சேர்ந்துடணும். அதுக்கு தானே படம் எடுக்கிறது, வேற எதுக்கு? கல்லா கட்டுறதுக்கு அப்பா எடுக்கிறது, கல்லா கட்டுறதா வேற படம் எடுத்துருப்பாரு. சோ இந்த படத்தை கொண்டுட்டு போய் கடைசி வரை சேர்த்துடணும்ன்ற அந்த முயற்சி வந்து எங்களுக்கு எல்லாம் பயங்கர பிரமிப்பா இருக்கு. ஏன்னா இப்ப கூட பார்க்கும்போது இந்த மேடை, இதுக்கான ஸ்பான்சர்ஸ், இதுக்கான ஆட்கள், ஒரு மனுஷன் எவ்வளவுதானா தூக்கி சுமக்கிறது, குடும்பத்தை சுமக்கிற மாதிரி ஒரு படத்தை சுமத்துக்கிட்டு இருந்தாரு. அது எனக்கு வந்து பெரிய சந்தோஷம். திருமாணிக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது திரைப்படத்தை பார்த்தோம்னா, எனக்கு திரைப்படம் பார்த்தோம்னா நிறைய பேசினேன் அவர்கிட்ட, தம்பிகிட்ட பேசினேன். தம்பியோட ஆகச்சிறந்த நடிப்பு இந்த படத்துல நமக்கு வந்து அந்த கேரக்டர் நமக்குள்ள கடத்துச்சு. அந்த ஆகச்சிறந்த நடிப்பு தம்பிக்கிட்டையும் பாரதிராஜா சார்ட்டையும் இருந்து இவர் வேலை வாங்கின விதம், அதை வந்து 3 பேரும் வந்து அதை சமமா படம் வந்து ஞாபகம் வரணும்னா உடனே நந்தா பிரியசாமி வருவாரு, சமுத்திரகனி வருவாரு, பாரதிராஜா ஐயா வந்துருவாரு. இவங்க இல்லாம இதை தவிர்த்திட முடியாது. ஆனா ஒரு சாதாரண மக்களோட வாழ்க்கைக்குள்ள பணம் எவ்வளவு பெரிய வேலை பண்ணுது. பணம் இருந்தா இந்த சமூகம் நம்மளை எப்படி பாக்குது, பணம் இல்லைன்னா இந்த சமூகம் எப்படி நிராகரிக்குது, எப்படி தள்ளி போகுது. புகழ் இருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது, புகழ் இல்லைன்னா என்ன கிடைக்குது. அதுக்கு ஈக்குவல் தான் பணமும். புகழும் பணமும் ஒரே மாதிரி நோய் தான். அது இருந்துச்சுன்னா அதை பத்தி நீங்க கவலைப்பட்டீங்கன்னா மெலிஞ்சே போயிடும், உடம்பு போயிடும். அது ரெண்டையும் பத்தி கவலையே படக்கூடாது. பணமும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், புகழும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது இருந்தா சந்தோஷம், இல்லைன்னா ரொம்ப ரொம்ப நிம்மதியான சந்தோஷம். அதைத்தான் இந்த மாணிக்கம் சொன்னிச்சு எனக்கு. மாணிக்கம் படம் பார்த்த உடனே என்ன, எதுக்கு அலையிறோம், எதுக்கு இந்த சமூகத்துல ஒரு நல்ல படம் எடுத்துடணும்னு அலையிறவனோட கஷ்டம், அவனோட பிரச்சனை. இப்ப 3 பேருமே அந்த கேட்டகரி தான். இப்ப தம்பி சொன்னான், அண்ணே படம் எடுத்துடலானே, அதை கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்குள்ள உயிர் போயிருந்தேன். இந்த ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கேன், ரிலீஸ் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். படத்துல எடுத்து முடிச்சாச்சு, காசு போட்டுட்டான், எல்லா காசையும் செலவழிச்சாச்சு. ஆனா இப்ப யோசிக்கிறான், ஐயோ இதை கொண்டுட்டு போனா என்ன சொல்லுவாங்க தெரியாது, தியேட்டர் கொடுக்க மாட்டாங்களே, தியேட்டருக்காரனோட சண்டை போடணுமே, மக்கள் வரலன்னா கோவப்படணுமே. சோ ஒரு நல்ல திரைப்படம் எடுத்தவனோட மனநிலை இப்படித்தான் இருக்கு. ஆனா அதே பாருங்க, ஒரு கமர்ஷியல் படம் எடுத்தவங்களோ இல்ல ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோ ஒரு படத்தை அடையாளம் காட்டினாலோ அந்த படங்கள் பெருசா ஓடி போயிடும். அப்ப நாங்கெல்லாம் எங்களோட கட்டத்தில் இந்த கமர்ஷியல் ஹீரோக்குள்ள எங்களுக்கு இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு. இல்ல நாங்களா கொரணம் போட்டு, நாங்களா குட்டிக்காரன் அடிச்சு, நாங்களா டான்ஸ் ஆடி, நாங்களா எங்களை நிரூபிச்சுக்கிட்டு இருக்கோம்ன்றது எங்களோட கட்ஸ். அதுதான் நான் சந்தோஷப்படுவேன். அது வந்து பயமோ தயக்கமோ கிடையாது. இப்ப இவர் வந்து திருப்பி நான் இவர்கிட்ட கேட்கிறேன், சரி எப்ப அடுத்த படம் ஆரம்பிக்கிறேன்னு வந்து ஒரு கதை சொல்றாரு. அண்ணே நீங்க ஒரு பொண்ணு, ஒரு குழந்தை, ஒரு பொண்ணோட அப்பா நீங்க, ரைட்டு. அப்போ என்ன சொல்றாரு, ஒரு நேர்மை, ஒரு ஹியூமனிட்டி, ஒரு அப்பா எப்படி இருக்கணும், ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்குமான உறவு என்ன எனக்கு தெரியும், அவருக்கும் அவரோட பொண்ணுக்குமான உறவு தெரியும். அத திரைப்படத்துக்குள்ள இப்படி வாழுங்கடா, வாழ்க்கை அழகா இருக்கும், ஒரு மனைவியையும் ஒரு குழந்தையையும் புரிஞ்சுக்குங்கடா. தவறு யார்கிட்ட இல்ல, தவறு எல்லார்ட்ட இருக்கு. ஆனா தவறு இருந்தா கூட நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தரை சோல்டர்ல சுமக்கிறோம்ல, அதுல கிடைக்கிற திருப்தி தள்ளி வைக்கிறதுல கிடைக்க போறது இல்ல. அதையே நிறைய பேருக்கு தெரியலன்னு தெரியல. ஆனா அதுக்காக இப்போ ஒரு படம் பண்ண அதை முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அதுல நான் நடிக்கிறேன்னா கனி நடிக்கிறேன்னா தெரியாது.
ஏன்னா இது ஒரு போட்டி எங்களுக்குள்ள. அடுத்த ஏன்னா முத படம் நான் நடிச்சேன், ஆனந்த விளையாடு வீடு. நானே நடிக்கணும்னா நீ வரலையா? நான் 2 பேரும் சேர்ந்து நடிச்சிடலாம்டா. ஆனந்த விளையாடு வீடு நடிக்கும் போது நான் இவர்கிட்ட கேட்டேன், உங்க அடுத்த படம் நான் தான் நடிப்பேன். ஆனா இவர் கனிட்ட போயிட்டாரு. கனி படம் பார்த்துட்டு அப்ப யாரோ எனக்கு போன் பண்ண, யார் அது? மியூசிக் எடிட்டர் அண்ணே சூப்பரா இருக்குண்ணே படம் தீர்மானிக்கும், எனக்கு அப்படியே உங்க படம் பாக்குற மாதிரி இருக்குனார். அதுதான் சந்தோஷம். விதை அதுவாகவே முளைப்பதுதான் இந்த பூமியோட மகிழ்ச்சி இல்லையா? நம்ம எங்கேயோ ஒரு நல்ல படங்களை எடுத்து அடுத்து வர்றவங்களும் அதே மாதிரி ஒரு திரைப்படத்தை எடுத்தது ஜெயிச்சும் போது அதுல கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலையும் கிடைக்காது. சோ அதனால இந்த திருமாணிக்கத்தை இவர் தான் இப்ப திருமாணிக்கம் கேரக்டர் வேணா சமுத்திரகனியா இருக்கலாம், ஆனா உண்மையிலே திருமாணிக்கம் யாருன்னா ஒரு நேர்மை, ஒரு படைப்புக்கு காட்டக்கூடிய உண்மை. அந்த படைப்பை அதாவது நம்ம ஒரு பாரதிக்கு நம்ம ஒரு படம் எடுத்திருப்பேன், கட்டுன பொண்டாடி வத்தலோ தொத்தலோ கடைசி வரைக்கும் வச்சு காலம் தள்ளுறவன் தான் நான் மனுஷன் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருப்பேன். அது மாதிரி நம்ம எடுத்த படம் எதுவா இருந்தாலும் நம்ம கடைசி வரைக்கும் அந்த படத்தை தூக்கிட்டு போய் அதை மக்கள்கிட்ட சேர்த்து நான் இதுக்கு தாண்டா எடுத்தேன், நீ பார்த்தே ஆகணும் கட்டாயம்னு சொல்ற கட்ஸ் இருக்குல்ல, அது சந்தோஷமா இருக்கு. இன்னும் நிறைய படங்கள் நீங்க பண்ணணும். உங்க உழைப்புக்கு எப்பவும் நாங்க கூட நிப்போம், ஆனா நீங்க கூப்பிடணும். நடிகர் பேட்டை முத்துக்குமார் சார் அவர்களையும் முத்து விஜயன் சார் அவர்களையும் அடுத்து கிரியம்மாள் அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கிறோம். 84 வயசு அப்படின்னு சொல்றாங்கம்மா. உங்களோட கல்வி பணி, உங்களோட பயணம் ரொம்ப நீண்ட பயணம். கிரியம்மாள் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஒரு கல்வி நிறுவனத்துல இவ்வளவு வருடங்களாக கல்வி பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அனைத்து நல்லவர்களுக்கும் திரையுலக ஜாம்பவர்களுக்கும் இங்கே பார்வையிலாக வந்திருக்கும் ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊரே பாராட்டிய பிறகு நண்பனை நான் பாராட்டுவதில் அர்த்தம் இல்லை. நந்தா பெரியசாமி உடைய உழைப்பு எப்படின்னா, திடீர்னு ஒரு பொருள் வரும், உடனடியா பார்க்கணும் அப்படின்னு வருவான், பாக்கெட்ல இருந்து ஒரு சின்ன விதையை எடுத்து காட்டுவான், எப்படி இருக்கு இந்த விதமா, வீரியமான விதையா இருக்கடான்னு சொல்லுவேன். சரி நாளைக்கு வரைஞ்சிட்டு போயிடுவான். மறுநாள் வருவான், பாக்கெட்டை பாருமா, பாக்கெட்டை பார்த்து விதை இருக்காது, எங்கடாம புதைச்சி தண்ணி விட்டுமா, இப்பங்கடா வந்தோம் உரம் வாங்கிட்டு வரலான்னு நான் கொஞ்சம் உரம் கொடுப்பேன். நேரா லிங்குசாமிகிட்ட போவான், லிங்குசாமி கொஞ்சம் உரம் கொடுப்பாரு. அடுத்து வசந்த பாலன்ட்ட போவான், அவரு உரம் கொடுப்பாரு. பிருந்தாசாதித்த போவான், அவரு கொஞ்சம் உரம் கொடுப்பாரு. அப்படியே எல்லாத்தையும் போய் உரத்தையெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த விதை ஊனா இல்லையா, அந்த விதை மேல தெளிப்பான். மறுபடியும் ஒரு வாரத்துக்கு ஆளே இருக்க மாட்டான். ஒரு வாரம் கழிச்சு வருவான், அந்த விதையில இருந்து ஒரு இலை 2 இலை அப்படியே துளிந்து இருக்கும், அதை போட்டோ எடுத்து காமிப்பான். பின்னாடி இப்படியா இருக்குமா, சூப்பரா இருக்குடா, என்ன கலர் இருக்குடா அப்படிமா, அப்படியே இருந்துடுவான். மறுபடியும் ஒரு வாரம் ஆள் இருக்க மாட்டான். மறுபடியும் ஒரு போட்டோ எடுத்து காட்டுவான், இல்லன்னு எப்படி இருக்கு செடிமா, தலை தலைன்னு செடி அப்படி இருக்குடா, கொஞ்சம் கூட வாடவே இல்லடா அப்படிமா. அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு வருவான், முத பூத்த பூவை காட்டுவான், அந்த பூ தான் இன்டர்வியூ பார்க்கணுமா. அப்புறம் மறுபடியும் ஒரு மாசம் கழிச்சு வருவான், 2 காய் காய்ச்சிருக்கும், அது காட்டுவான், என்னடா இதான் ப்ரீ கிளைமேக்ஸ்மா. அடுத்து கடைசியா வருவான், அது 2 காயும் பழமா இருக்கு, நம்ம இதான் கிளைமேக்ஸ்மா, எப்படா இருக்குன்னா சூப்பரா பழம் செம்ம டேஸ்டா இருக்குடா. இப்படி நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் தயாரிப்பாளரை தேட ஆரம்பிப்பான். நண்பர்கள் என்கிற ஒரு நேர்மையான 4 நண்பர்களை வைத்துக் கொண்டு திரைக்கதையை அவர்கள் வாயாலேயே நல்லா இருக்குன்னு சொல்ற வரைக்கும் திரும்பி அந்த விஷயத்தை பண்ணி ஒரு திரைக்கதை நேர்மைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு என்னுடைய நண்பன் நந்தா பெரியசாமி. பறவைகள்ல எந்த திருத்தனமும் இருக்காது. ஒரு பறவை தான் கஷ்டப்பட்டு தானே நார்களையும் விளக்கமாட்டு குச்சிகளையும் எடுத்து வந்து கூடு கட்டும், அது பக்கத்து விட்டு கூட திருடி முட்டை விடாது. அதே மாதிரி ஒரு சிங்கம் தனக்கு பசித்தால் மட்டுமே வேடையாடும், பசிக்காத நேரத்தில் 10 பேர் பக்கத்துல போனா கூட அப்படியே அமைதியா பார்த்துட்டு இருக்கும். இப்படி கடவுள் விலங்குகளெல்லாம் ஒரு நேர்மையான குணமா படைச்சிட்டார். ஆனால் இந்த மனிதர்களை மட்டும் வித்தியாசமா, ஒருத்தன் நல்லவன், ஒருத்தன் கெட்டவன், ஒருத்தன் அயோக்கியன், ஒருத்தன் மோசமானவன், மிக நேர்மையானவன், அமைதியானவன், ஆர்ப்பரிப்பானவன், வன்முறையாளன், தீவிரவாதி, இப்படின்னு பல வெரைட்டியா கடவுள் ஏன் மனிதனை படைத்தாங்கிறது தெரியவே இல்லை இன்ன வரைக்கும்.
அப்பதான் ஒரு அங்குசம் தேவைப்படுது. யானை அடக்குவதற்கு ஒரு அங்குசம் மாதிரி நேர்மையா இருங்கடா அப்படின்னு சொல்றது ஒரு அங்குசம் தேவைப்படுது. எந்த அங்குசத்தை குத்தினாலும் மனிதன் அடங்கவே மாட்டான். அப்ப அவனுக்கு பிடித்த மீடியா சினிமா. சினிமாவில் நேர்மையை சொல்லலாமே அப்படிங்கிற போது இந்த படத்தை எடுத்த போது எல்லாருக்கும் ஒரு கவலை இருந்தது. நேர்மையற்றவர்கள் குறைந்தது உலகத்தில். இந்த நேர்மையை பற்றி சிந்திக்கிற இந்த படம் எப்படி ஓடும் அப்படிங்கும் போது இந்த படம் ரிலீஸ் ஆகி முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் அப்படியே நாள் ஆக ஆக இந்த படத்துடைய கூட்டம் அதிகரித்து என்னைக்கு ஒரு பள்ளிக்கூடம் தன் பிள்ளைகளை, தன் மாணக்கரைகளை இந்த படத்தை பாருங்க என்று சொல்லியதோ, இந்த நேர்மையை இந்த உலகம் ரசிக்கிறது, நேர்மையை இந்த உலகம் பாராட்டுகிறது என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்கள் பார்த்ததாதான் நான் நேர்மையாகணும் துடிக்கிறதுனாலதான். நேர்மையாக நிறைய பேர் மறுக்கிறாங்க, நிறைய பேர் துடிக்கிறாங்க. ரெண்டுக்கு நடுவுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. ஒருத்தன் கெடுத்துறான், ஒருத்தன் உரம் போட்டு ஆனா வளர்த்துறான். அப்படி வளர்த்த படம் தான் இந்த திருமாணிக்கம். இந்த திருமாணிக்கிற படம் சொன்னாங்க வச்சனா மேடம், இந்த படத்துக்கு எந்த லாங்குவேஜ்ல பண்ணாலும் சமுத்திரக்கனி தான் ஹீரோ அடிக்க முடியும், அவன் தான் நேர்மைக்குன்னே பிறந்த ஒருத்தன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சமுத்திரக்கனி அவர்களை ஒரு சாதாரண ஒரு இரவில் வடபழனி கோயில் பக்கத்துல என்னுடைய நண்பன் செல்லாம் மூலமா பார்த்தேன். சாதாரண பைக்ல என்ன நண்பா அப்படின்னு பேரே தெரியும். நண்பாவா ஏடா முதல்ல பார்த்த ஸ்பீட்ல நண்பாங்கிறாரு அப்படின்னு பார்த்தா ஒரு 10 வருஷம் கழிச்சா தெரியுது கோடம்பாக்கத்தில் உள்ள பல நண்பர்களுக்கு ஒரே நண்பன் சமுத்திரக்கனி தான் அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு ஒரு நேர்மையானவன். எத்தனை பேர் உதவி கேட்டாலும் தன்னுடைய இருக்கிறது அப்படியே கொடுக்கிற ஒரு ஆள். ஸ்கூல் பீஸ், காலேஜ் பீஸ், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கேன், எதுவா இருந்தாலும் 1000 ரூபாய் கட்டி 500 ரூபாய், 5000 ரூபாய் கட்டி 2500 ரூபாய், 10000 ரூபாய் கட்டி 5000 ரூபாய் இருக்கிறத கொடுத்துக்கிட்டே இருக்க ஒரு பண்பாளன். இந்த படம் சாதாரணமா ஜெயிக்கல. இதுல ஒரு வள்ளல் தன்மையே இல்லாத ஒரு ஹீரோ நடிச்சிருந்தா படம் கண்டிப்பா ஓடிருக்காரு. இந்த படம் பார்க்கும் போதே ஒரு நேர்மையானவன் தெரிந்தான். ஸ்கிரீன் பிளே நேர்மையா இருந்துச்சு. அதுக்காக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு குருவி 10,000 கிலோமீட்டர் தாண்டி வரும். எதுக்கு வரும்? ஒரு அண்டார்டிக்கான ஒரு கண்டம் இருக்கு இல்லையா, அந்த கண்டம் விட்டு 7வது கண்டமா என்ன வரும்? எங்க வரும்? இந்தியாவுக்கு வேடந்தாங்கல்ல குஞ்சு பொறிச்சிட்டு குஞ்சுகள் அழைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, இனவெடுத்து பண்ணி மறுபடியும் அழைச்சிட்டு போயிடும். அதுக்கு 6000 கிலோமீட்டருக்கு ஓய்வே கிடையாதா? அது எப்படி சாப்பிடும்? அது எப்படி தண்ணி குடிக்கும்? எப்படி 6000 கிலோமீட்டர் கடக்குது அப்படின்னா தாய்மைங்கிற ஒரு நேர்மையை அது கரெக்டா ஃபாலோ பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள், 6000 கிலோமீட்டர் வரும்போது 1000 கிலோமீட்டருக்கு என்ன பண்ணுவோம்? படத்துல ஒரு டயர்டு வரும், உடம்புல ஒரு அசதி வரும். அது வரும்போது வாயில ஒரு குச்சை கவிக்கிட்டே வரும். கரெக்டா டயர்டு வந்தப்ப அந்த கடல்ல இந்த குச்சியை போட்டு அந்த குச்சி மேல உட்காந்துக்கும். 10 நிமிஷம் உட்காரும், மறுபடியும் குச்சை கவிட்டு மறுபடியும் கிளம்பிடும். இப்படி 6 முறை 6 கடல்ல குச்சை போட்டு 10 நிமிஷம் 60 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கும். 6000 கிலோமீட்டர் கடந்துரும். அப்படி 10 நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுத்து பல ஆண்டுகளை 30 ஆண்டு காலம் என்னுடைய நண்பன் கடந்து இன்னைக்கு ஒரு உலகத்தரமான படத்தை எடுத்திருக்கான்னா அவன் அந்த பறவைக்கு சமன் சொல்லி, இந்த நேரத்தில் நண்பன் தொடர்ந்து நல்ல படங்கள் எடுக்கணும், ஓடுற படங்கள் எடுக்கணும், உங்களுக்கு பிடித்த படங்கள் எடுக்கணும், நேர்மையை பற்றி இன்னும் பலவாரா எடுக்கணும்னு மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மனமான வாழ்த்துக்களுக்கு நன்றி சார். அடுத்து ஒரு பியூட்டிஃபுல்லான மொமெண்ட் இந்த மேடையில நடக்க போகுது. அப்புறம் நம்ம நண்பர் முத்துக்குமார், பல ஆண்டுகள் எனக்கு நண்பர். அவங்க தாத்தா பேரும் மாணிக்கமா, கருப்பு லாட்டரி கடை வச்சிருந்தவர். அவங்க அப்பா லாட்டரி கடை வச்சிருந்தாரு. அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்குவார். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமான நிலையில நான் பார்க்கிறேன். ஒரு லாட்டரி வியாபார குடும்பத்தில் தான் பிறந்தவன். இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை பண்ணுச்சு. நான் லேட்டாக தான் இந்த படம் பார்த்தேன், ஜிபியில் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் அண்ணனை கால் பண்ணி சொன்னேன். ரொம்ப நெருக்கமாக, ரொம்ப இறுக்கமாக இருந்துச்சு அந்த படம். என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், எங்கள் அப்பாவை கனி என்னை அப்பா கேரக்டர்ல அப்படி கனெக்டா இருந்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது புத்தகமா வெளியிடுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த படத்தை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க, இன்னும் பேசுவாங்க. அதையெல்லாம் தாண்டி இந்த படம் பார்க்கும் பொழுது அது நம்மகிட்ட பேசுறதுதான் பெரிய விஷயம். ஒரு வசனம் இருக்கு, என்ன அப்படின்னா, அது இறைவன் மனிதனுக்கு கொடுத்தது கீதை, மனிதன் இறைவனுக்கு கொடுத்தது திருவாசகம். ஒரு திரைப்படத்தின் மூலமாக நம்மை போன்ற ரசிகர்களுக்கு திரு நந்தா பெரியசாமி அவர்கள் கொடுத்தது திருமாணிக்கம். அப்படிதான் சொல்லுவேன். சோ எப்பயாவது அத்திப்பூக்கள் மாதிரி நல்ல படங்கள் வர்ற அந்த இடத்துல முக்கியமான படமா இந்த படம் பதிவாகி இருக்கு. பெரும்பாலும் இந்த படங்களை நம்ம ஒரு கதையை ரெடி பண்ணி அந்த படமா பண்றதை காட்டிலும்
ஒரு கதையை வந்து படிச்சுட்டு பெரிய பிரபலமான நாவலை படம் பண்றதுல நிறைய போராட்டங்கள் இருக்குது. அது எப்படின்னு சொன்னா, இந்த பொன்னியின் செல்வனாக இருக்கட்டும், மிகப்பெரிய மோகமுல் போன்ற கதைகளா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பெரிய எழுத்தாளர்களுடைய கதையை படிச்சிருப்போம். அதை வந்து நாவல்களை படமா பண்ணும்போது பாத்தீங்கன்னா, படிக்கிற ஒவ்வொரு மனசுலையும் ஒரு கதாபாத்திரம் உருவாயிடும். அதுக்கப்புறம் வந்து படம் பார்க்கும்போது இது நம்ம படிச்ச மாதிரி இல்லையே அப்படின்னு நம்முடைய அனுபவத்தை தான் நாங்கள் பொருத்தி பார்ப்போம். ஆனா முதலாக இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து திரைக்கதையா ஒரு புத்தக வடியில வரும் பொழுது நீங்க என்னதான் படம் பார்த்தாலும் இந்த படம் மட்டும் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு வாட்டி நீங்க வாசிக்கும் போது ஒரு புது படத்தை வந்து உங்க மனசுல வந்து அது காட்டும். ஒரு நல்ல படம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு கோட் சொல்லுவாங்க, நிம்மதியா போறவனை சலனப்படுத்திடணும், சந்தோஷமா போறவன அதாவது சலனப்படுத்திடணும், நிம்மதியே இல்லாம போறவன சந்தோஷப்படுத்தி அனுப்பணும்னு சொல்லுவாங்க. உண்மையா ஒரு படம் எப்போ ஒரு மனிதன் பேசணும்னு சொன்னா, படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் படம் பேசும். ஆனா இந்த படம் மட்டும்தான் ஒரு பெரிய மன போராட்டத்தோடய பார்க்க வேண்டிய ஒரு படமா இருந்தது. ஒவ்வொரு காட்சியிலையும் ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே, ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டோமே, ஐயோ இந்த இடத்துல நம்ம நாமும் தப்புன்னு, இந்த மாதிரி மாறி 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 பல உணர்வுகளை, உணர்ச்சி கொந்தளிப்புகளை கொடுக்குற இந்த திருமாணிக்கம் இந்த புத்தகமா வந்தது. நிச்சயமா இந்த படம் பார்த்தாலும் சரி, நீங்க பார்க்கணும் சரி, ஒவ்வொரு வீட்டிலையுமே திருக்குறள் மாதிரி, ஒவ்வொரு வீட்டிலுமே திருவாசகம் மாதிரி, எனக்கு தெரிஞ்ச வேத நூல்கள் மாதிரி ஒரு வீட்டில் இருக்க வேண்டிய இந்த புத்தகத்தை வாங்கி உங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க, உங்க நண்பர்களுக்கு கொடுங்க. தயவு செய்து கல்யாண வீடுகளுக்கு போனா இதை வந்து அவங்களுக்கு மணமக்களுக்கு பரிசா கொடுங்க. அவங்க எப்பயாச்சும் ஒரு முறையாவது இதை எடுத்து பார்ப்பாங்க. நிச்சயமா உங்க பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க. எல்லாருமே வந்து ஒரு அன்பளிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பொருள் வேணும் அப்படின்னு, தேவையில்லாத பொருள் இல்லைன்னா நம்ம வீட்டுல நிறைய அன்பளிப்பு வந்திருக்கோம், அது வந்து வேண்டாத எடுத்து வைப்போம். ஏன் தெரியுமா, அடுத்த ஃபங்க்ஷன் போகும்போது அதை பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த மாதிரி இல்லாம உருப்படியான ஒரு விஷயமா இந்த புத்தகத்தை நீங்க எல்லாத்துக்குமே அன்பளிப்பா கொடுக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் மூலமா இந்த வேண்டுகோளை உங்க மத்தியில வச்சுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. இந்த படத்தை பத்தி எல்லாம் நாங்க பார்த்ததுக்கு அப்புறம் மணிக்கணக்கில் இரவுல விடிய காதலியோட பேச மாதிரியே பேசிட்டே இருப்போம். அவ்வளவு அன்பு. இத ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிட முடியாது. ஏன்னா அந்த வார்த்தைகள் அடங்காத இந்த அன்பும் இந்த படமும் இன்னும் பல வருஷம் ஆனாலும் தமிழ் சினிமா இருக்க வரைக்கும் இந்த படமும் அழியாது. அப்படிப்பட்ட படங்களை மீண்டும் மீண்டும் கொடுக்கணும்னு அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். லவ் யூ சார். தேங்க்யூ சோ மச். என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த விழாவுக்கு வந்து என்னுடைய அன்பு வழக்கறிஞர் திரு சசிகுமார் அவர்களையும் நான் வந்து வந்ததுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச். Beautiful honoring moment from Nanda Parisamy sir to actor Muruga Ashoka Avargal. Thank you. First of all, happy Women's Day to everyone, to all the women here, to all the men who respect women, and also to the wonderful Tirunangai community who embody both men and women in them. அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள், especially the host as well. You're doing a good job, ma'am. Thanks. ஜென்ரலா மனசு விட்டு பாராட்டுறதுக்கோ வணங்குறதுக்கோ வாழ்த்துறதுக்கோ ஒரு ஏஜ் எதுவுமே இல்லை, ஒரு மனசுதான் தேவை. and it's invaluable. இதுக்கு முன்னாடி மேடையில பல பேர் ஜாம்புவர்கள், சீனியர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்கள் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த சூரியனோட வெளிச்சத்துல நானும் ஒரு குட்டி தீபக்கா வந்து மனசுல இருக்கிறது பகிர்ந்து வந்திருக்கேன். பட் ஐ திங்க் ஒரு ஆடியன்ஸா இந்த படத்தை நான் எப்படி பார்த்தேன் அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணலாம். ஐ ரிமெம்பர் நான் இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கும்போது கணியன்னு இருந்தாரு, நந்தா பழனிசாமி சார் இருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு என்னடா ரொம்ப ஐடியலிசம் ப்ரீச் பண்றாங்களே இந்த படத்துல, நல்லா இருக்கு, நேர்த்தியா இருக்கு, நல்லா இருக்கு, பட் ரொம்ப ஐடியலா இருக்கு, பிராக்டிக்கலா இல்லையே. திஸ் வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்த பிறகு எனக்கு வந்த இம்ப்ரெஷன். குனியன் இன்டர்வல் பிளாக்ல சொன்னேன், ஆனா நல்லவனா இருக்கலாம், ரொம்ப நல்லவனா இருக்க முடியாது. நம்ம தலைவர் சொன்ன டைலாக், அதாவது ரஜினி சார், நல்லவனா இருக்கலாம் ஆனா ரொம்ப நல்லவனா இருக்க முடியாது. அவருடைய ஒரு விஷயம் சொன்னாரு, செகண்ட் ஹாஃப் பாரு தம்பி அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாரு. இந்த படத்தோட பயணம் இஸ் வாட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற டிராவல். செகண்ட் ஹாஃப்ல அந்த பிளாஷ்பேக் வரும்போது இந்த மாணிக்கம்ங்கிற கதாபாத்திரம் ஏன் இப்படி இருக்கிறாருங்கிற விஷயத்தோட அழுத்தம், நான் ஏண்டா இப்படி இல்லைங்கிற சிந்தனை, நம்ம ஏண்டா இப்படி இல்லைங்கிற அந்த வலி, அழகா ஒரு ஷார்ட் ஐடியா,
ஒரு இன்சைட்ஃபுல்லான லேர்னிங்கான ஒரு படைப்பு. ஏன்னா சின்ன வயசுல அம்மா அப்பா நமக்கு சோறு ஊட்டுறதை தாண்டி வேல்யூ சிஸ்டம்ஸ் ஊட்டி விடுறாங்க. நல்லா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும். ஒரு பாயிண்ட்ல உலகம் போற ரீதியில நம்ம டேய் இவ்வளவு நல்லவனா இருந்தா தலைமையில மிளகா அரைச்சிருவாங்கடா. ஆனா அது நம்ம பல பேர் அனுபவிச்சிருப்போம். இந்த படத்தை பார்க்கும்போது டேய் இது அந்த காலத்துக்கு செட் ஆகுங்கிற விஷயத்தை தாண்டி இன்றைய காலத்துக்கு எப்படி செட் ஆகுதுன்னு அழுத்தமா அழகா முதல்ல சிந்திச்சு கன்செப்ஷனலைஸ் பண்ணி இதை படைப்பா எடுத்த நந்தா பெரியசாமிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், மனமார்ந்த நன்றி. இன்ஃபேக்ட் நம்ம இப்போ தலைவர் படம் சொல்லுவோம், பாஷான்னு ஒரு சக்சஸ்ஃபுல்லான படம் இருக்கும்போது அந்த டயத்துல ஒரு சூப்பர் ஸ்டார் படம் வந்தது. வேற அவர் ஒரு டயலாக் சொல்லுவாரு, சரி இப்படி மாணிக்கம் ஆனா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. இந்த படம் இன்றைய தேதியில வந்து the kind of impression, this is also a super hero படம். அதுக்கு சூப்பர் ஹீரோனா சூப்பர்மேன் மாதிரி இருக்கணுங்கிற விஷயம் இல்லை. ஒரு சராசரி மனிதனுடைய சிம்பிளிசிட்டி. ஆங்கிலத்துல ஒரு வசனம் இருக்கு, it is so simple to be happy but so difficult to be simple. அந்த சிம்பிளிசிட்டியோட எடுத்துக்காட்டு தான் திரு மாணிக்கம் அவர்கள், சமுத்திரகனி அண்ணன் இந்த படத்துல வாழ்ந்த கதாபாத்திரம். இட் இஸ் சோ இன்றைய தேதியில நம்ம கற்றுக் கொடுத்த வேல்யூ சிஸ்டம், நம்ம அம்மா அப்பா நம்மளை வளர்த்த விதம், இது எல்லாத்தையும் எங்கேயோ ஓரம் கட்டி போடிடுறோம், உலகத்தோட ஓடுற ரீதியில போகணும். பட் ஐ திங்க் இதுக்கு முன்னாடி சார் ஜோசப் மாணிக்கராஜ் சார் வந்து சொன்னாரு, நம்ம கணக்கு பார்த்துட்டு மேல போகும்போது இதெல்லாம் இப்படி எல்லாம் வாழ்ந்துருந்து அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தோம். கடவுளோ இயற்கையோ நமக்கு ஈஸிலி எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த உலகத்துல. நம்மளோட கிரீடோ நம்மளோட பேராசையோ தான் நம்மளோட மனநிலையை மாத்துது. இது எல்லாத்தையும் விட்டு தள்ளு, சிம்பிளா வாழ்ந்து பாருண்டா, அழகா இருக்கும். கிளைமேக்ஸ் எல்லாம் சமுத்திரகனி என்ன சேஸ், இதுக்கு என்னத்துக்கு எனக்கு ஒரு பாராட்டு, இது என்னத்துக்கு இவ்வளவு இதை பப்ளிசைஸ் பண்றீங்க, நான் என்ன பண்ணமோ அந்த கடமையை தானே மட்டுமே செஞ்சேன், நான் எப்படி வாழணுமோ அந்த மாதிரி தானே வாழ்ந்தேன், நான் இதுக்காக ஒன்றும் ஸ்பெஷல் எஃபர்ட் எடுக்கலையே, நான் இந்த பாராட்டு வேணும்னு நானும் பப்ளிசிட்டி தேடி வரலையே, நேர்மையா உண்மையா இருந்ததுக்கு என்னத்துக்கையா பாராட்டு, எல்லாருமே இப்படி இருந்து வாழ்ந்து போயிருவோமே. ஐ திங்க் இஃப் யூ கேன் டேக் தட் ஒன் திங் ஃப்ரம் திஸ் மூவி, லைஃப் வில் பி பியூட்டிஃபுல். இன்னைக்கு இஸ்ரேல் ஈரான் எல்லாம் வார் கீர்னு எங்கெங்கயோ நடந்துட்டு இருக்கு. இந்த இவ்வளவு கச்சப்புச்சான உலகத்துக்கு மத்தியில இஃப் வி கேன் ஸ்டில் blossom with purity, with உண்மை, with humanity, ஐ திங்க் அந்த விஷயத்தை பதிவு செஞ்சதுக்கு நந்தா பெரியசாமி சருக்கு மனமார்ந்த நன்றி. இது ஒரு படமே இல்லை, இது ஒரு பாடம், இது ஒரு பதிவு. This is an imprint which will stay forever. And சமுத்திரகனி அண்ணன் and all the actors, cast and crew, இது ஒரு மிகப்பெரிய வரம். தட் நாளைக்கு நம்ம ஒரு தருணத்துக்கு மேல இந்த உடலை விட்டு இந்த ஆன்மாலாம் போயிடும், பட் இந்த பதிவு என்றென்றும் இருக்கும். It's a blessing that this movie has come to us in this time, and அதை நம்ம பார்த்துருக்கோம். அதை பத்தி பேசி ரசிச்சு பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஒன் மோர் திங், சினிமா இஸ் நாட் ஒன்லி நீ வந்து இந்த படத்தை பாருங்கிற விஷயமே நடக்கல. The kind of effort that Nanda Periyasamy sir has taken to people who are visually challenged, to people who cannot see, who cannot speak, and இப்போ புத்தகத்தின் மூலமா கூட இந்த படம், so ஆர்ட்க்கு ஒரு எல்லையே இல்லை. It is reaching out to people through so many routes, through so many mediums. இத கடைபிடித்து இது இவ்வளவு பேர்ட்ட போய் சேரணுங்கிற ஒரு நல்ல உணர்வோட கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ண நந்தா பெரியசாமி சரோட அந்த மனசுக்கு மனமார்ந்த நன்றி. And we will all be with you all through the journey, sir. Thank you for giving us a பாடம், a படைப்பு, a பதிவு like this. மனமார்ந்த நன்றி and thanks for having me here. Thank you அசோக் ப்ரோ. நம்ம ரெண்டு பேரும் ஒரு படத்துல நடிச்சோம், ரொம்ப நாள் கழிச்சு நீங்க பார்த்தது ரொம்ப சந்தோஷம். Thank you so much for coming. மகிழ்ச்சி நந்தா. God bless. The other problem is ஸ்கிரிப்ட் வச்சு பிளான் பண்ணி பேசுறப்ப ஒருத்தர் சுருக்கமா கூட முடிச்சிருவான், மனசை விட்டு பேசும்போது லென்த் ஆயிடுது. கண்டிப்பா. பட் தேங்க்ஸ் a lot for this opportunity and மேலும் மேலும் உங்களோட பயணம் தொடரணும். வணக்கம். மகிழ்ச்சி, பெருமகிழ்ச்சி. ஒரு படைப்பு புத்தகமாக இருக்கின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அதிர்ஷ்டம், அந்த ஆச்சரியம், அந்த நிகழ்வு திரு மாணிக்கத்துக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். திரு மாணிக்கம் இந்த படைப்பு வந்து எல்லா வித பாராட்டுகளுக்கும் தகுதியான ஒரு படைப்பு. எல்லாத்துக்கும் முழு காரணம் இவர் மட்டும்தான். நண்பன் தான் என்னை செதுக்கி செதுக்கி செதுக்கி, நானும் அவர் சொன்னது மட்டும்தான் செஞ்சேன். என் கூட ஒரு 10 நிமிஷம் பேசுவேன்,
ஒரு காட்சி, இந்த காட்சி அமைப்பு ஒரு 10 நிமிஷம் அதை பத்தி பேசுவாரு. பேசும்போது அப்படியே மாறும், உடல் மொழி மாறும், மனசு மாறும், அப்படியே பிரதிபலிப்போம். அவ்வளவுதான். நான் மட்டும் இல்லை, என் குழந்தைங்களா நினைச்சதுல இருந்து மற்ற எல்லா கேரக்டர்ஸும் அப்படிதான். எல்லாத்தையுமே செதுக்கி இப்போ வரைக்கும் தீர்மானிக்கிறத தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு நான் தான் சொன்னேன், ஏங்க நான் மறந்துட்டேங்க, நான் அடுத்த படைப்புக்கு போய், ஏன்னா நாடோடிகள் ரிலீஸ் ஆகுது, 15வது நாள் வந்து தெலுங்குல நாடோடிகள் ஷூட்டிங் போயிட்டேன். இங்க 100வது நாள் வருது, நான் அங்க படத்தை முடிச்சிட்டேன். என்னன்னா நான் ஒரு படைப்பு பண்ணேன் அப்படின்னா அது விதைச்சிட்டோம், நம்ம வேலை முடிஞ்சிருச்சு, அது விளையும், நம்ம அடுத்த வேலைக்கு போயிடுவேன். ஆனால் திரும்பி பார்க்கும் போதும் தம்பி கணேஷ் சொன்ன மாதிரி ஏதோ திரும்ப இன்னொரு வாட்டி அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகிடாதா, திரும்ப போய் ஜனங்களோட உட்காந்து பார்த்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தையும், ஒரு மிகப்பெரிய, அதாவது பேங்க்ல லாட்டர்ல வச்ச மாதிரி ஒரு படைப்பு எப்போ வேணாலும் நம்ம எடுத்து, இது வந்து நம்ம இருப்போம், கொஞ்ச நாள் இருப்போம், இதை பார்த்துட்டு இருப்போம், பேசிட்டு இருப்போம், அப்புறம் நம்ம போயிடுவோம். ஆனால் படைப்புகள் இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறை இருக்கும்போது சொல்லுவேன், நம்ம போயிடலாம், நம்ம காலத்துக்கு பிறகு எடுத்து பார்த்தா ஒரு 10 படம் நல்ல படம், நடிச்ச படம் இருக்கணும், ஒரு 10 படம் டைரக்ஷன் பண்ண படம் இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுல முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு படைப்பா இந்த படம் இருக்கு. என்னன்னா ஒவ்வொரு நொடியும் இந்த படத்துல நடிச்சது எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. ஏதோ சாமி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு அருள் வந்து அசோக் கேட்டான், ஆனா இது எல்லாம் எப்படி, இது வேற நடிச்சிருப்பானா, இந்த படத்துக்கு மட்டும் இப்படி இது அமைஞ்சது, அவ்வளவுதான். பிரபஞ்சம் நம்ம கொடுத்த அருள், நல்ல இயக்குனர், நல்ல கதையாசிரியர், நல்ல திரைக்கதையாசிரியர், அவரோடு எல்லாம் சேர்ந்து நம்ம கிட்ட இந்த கேரக்டர் கொண்டு வந்து அவர் கொடுக்கணுன்றது, அதுவும் இந்த பிரபஞ்சம் அனுப்பினதுதான். எல்லாம் சேர்ந்து அமைஞ்சது, நடந்துருச்சு. இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தான் உங்களுடைய வாய்ப்புக்கு நீங்க தொட வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கு. ஏன்னா அசராத மனுஷன் நீங்க. உங்களை பார்த்து நான் ரொம்ப வியந்திருக்கேன். ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட இந்த செய்தி வரும்போது பதட்டமாயிருக்கேன் நான். என்னன்னா இவ்வளவு சின்சியரா ஒரு மனுஷன், அதுக்குதான் இதுலயே வந்துருங்கன்னு சொல்ல மாட்டாரு. 6 மணிக்கு விழா, நீங்க தான் விழாவின் நாயகன் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? கரெக்டா வந்து சரியா, இதுதான் சொல்றது. நான் தான் சொல்லுவேன், உங்களுடைய மனசுக்கு நீங்க எங்க கூப்பிட்டாலும் வருவேன். ஸ்கை வாக் மாலுக்கு வர மாட்டேனா? நன்றி. இன்னும் நிறைய இருக்கு. பிள்ளைங்க எங்க ஐஸ்கிரீம் கிடைப்பிட்டாங்களா? சரி, ஏன்னா அவங்க வளர்ந்ததை வச்சுதான் நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. பணம் வந்து எடுத்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு நல்லா வளர்ந்து நிற்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க. சாப்பிட்டோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி இன்னொரு படைப்போட என் நந்தாவோட பயணிச்சு முன்னாடி திரும்ப வேறொரு பரிமாணமா, வேற ஒரு கதாபாத்திரமா வந்து நிக்கணும் அப்படின்னு நான் அந்த பிரபஞ்சத்தை வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு பயணம் இது. கதையை சொன்னதும் சரி, ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு ஓடினதும் சரி, ஒவ்வொரு மொமெண்ட்டும் மறக்க முடியாத ஒரு மொமெண்ட். ரொம்ப நினைவு கூர்ந்து பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்வா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது ஒரு சில படைப்புகள் தான் அதெல்லாம் கொடுக்கும். இப்ப தடயம்னு ஒண்ணு பண்ணோம், ஆரம்பிச்சிருந்து எல்லாம் முழுது இல்லை, அதான் சொல்லிட்டு இருப்பேன். அது ஒரு சில நேரத்துல ஒண்ணு நடக்கும், ஒரு மேஜிக் நடக்கும். அப்படி ஒரு மேஜிக் நம்ம கூட நடந்ததுதான் அந்த படைப்பு. இன்னும் நிறைய படைப்புகள் மூலமா நல்ல விஷயங்களை எடுத்துட்டு வந்து உங்களை சந்திக்கணும். அதை நான் இறைவன்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறேன். நல்லா இருக்கு. நன்றி. ரொம்ப சந்தோஷம். சின்ன வேண்டுகோள், இப்ப நான் எடுத்துட்டு இருக்க படத்தோட பாய்ஸ் எல்லாம் உங்களோட பயங்கர ஃபேன்ஸ். நம்ம பாய்ஸ் எல்லாம் வாங்க, நம்ம படத்தோட பாய்ஸ் எல்லாம் வாங்க. சந்துரு வாங்க, ப்ரொடியூசரு இபி அண்ணா, ஃபைட் மாஸ்டர் சிவகுமார் சார், சித்து சார் இருக்காரா? சித்து நான் வாங்க, எல்லாம் ஒரு சாரோட. இந்த திரைப்படத்தில் நடிச்ச எல்லா கலைஞர்களுக்கும் நாங்க எல்லாரும் இவங்க எல்லாரோட முன்னிலையிலும் இப்போ ஒரு அடுத்த பியூட்டிஃபுல்லான ஒரே ஒரு மொமெண்ட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா, ஆம்பூர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர், திருப்பத்தூர் மாவட்டம், மணிமாறன் என்கிற சமூக பற்றாளன் ஞானசித்தன் அவர்கள் நம்மளோட டைரக்டர் திரு நந்தா பெரியசாமி சார் அவர்களுக்கு மக்கள் இயக்குனர் அப்படின்ற ஒரு பட்டத்தோட ஒரு மொமெண்ட்ஸை கொடுக்க போறாரு.
இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட் இப்போ இங்க நடக்க போகுது. காவல் ஆய்வாளர் திரு மணிமாறன் அவர்கள் இயக்குனர் நந்தா பெரியசாமி சார் அவர்களுக்கு மக்கள் இயக்குனர் அப்படின்ற பட்டத்தோட ஒரு மூமெண்ட்ஸ கொடுக்கிறாரு. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட். எல்லாரும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலை கொடுத்துடலாம். நிச்சயமாக மக்கள் கிட்ட நல்ல படைப்புகளை கொண்டு போய் சேர்க்கிற எல்லா இயக்குனர்களும் மக்கள் இயக்குனராக இருக்காங்க. இன்னைக்கு அந்த ஒரு அங்கீகாரத்தை கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. நன்றி எல்லாருக்கும் வந்து பொறுமை இருந்து. அடுத்ததா இந்த ஷோ வந்து இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா அவை நாயகன் அரோரா ப்ரொடக்ஷன் விஷ்ணு பிரியா அவை நாயகன் கணியனுக்கு பெரிய மரியாதை சொல்லணும். இந்த ஷோ இவ்வளவு அழகா ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த ஸ்ரீ அரோரா ப்ரொடக்ஷன் விஷ்ணு பிரியா நன்றி. அவருக்கு தேங்க்யூ.